இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் தேவ கிருபையும் இரக்கமும் நம்மேல் ஊற்றப்படுவதாக. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் நம்மோடு இருந்து பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் கூட நாம் ஜீவப்பமாக ஒரு காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், பேதுரு கிறிஸ்துவை குறித்து சிஷ்டாந்தாங்கமாக பேசிக்கொண்டு இருக்கிற, திட சாட்சியாய் பேசுகிற, பிரசங்கிக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அதில் 39வது வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 40வது வசனம் இப்படி சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இங்கே ஒரு காரியத்தை அவங்க வலியுறுத்தினதை நம்ம பார்க்குறோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள். அவங்க அப்படி ஒரு புத்தி சொல்கிறாங்க. இன்றைய நாளில் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு எந்த அளவு விலகி இருக்கிறோங்கிறத நாம் இன்றைய நாளில் ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, இந்த சந்ததியை நான் விட்டு விலகி இருக்கிறேனாங்கிறதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ போடக்கூடாது, உலகத்துக்கு ஏற்றபடி ஒன்றை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது, அது அடிப்படையில் அதனுடைய வழிகளில் நீ வாழவும் கூடாது, நடக்கவும் கூடாதுங்கிறத தெளிவாக பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, நீ வேறு பிரிந்து போய் இந்த உலகத்துடைய காரியங்களிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத இரு என்று வேதம் சொல்லுது. இப்படி ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதத்தை தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கமானது சொல்லுதுங்கிறதையும் அதில் நடத்துதுங்கிறதையும், அப்படி நாம் பயணிக்கும் பொழுது தான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நிலைத்திருந்து பெருக முடியுங்கிறதையும் நாம் மனதில் கொள்வது அவசியத்திலும் அவசியம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். லஞ்சம் வாங்குகிற ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போது அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன், இப்போது நான் கேட்டு வாங்க மாட்டேன், கொடுத்தா வாங்கிக்குவேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டு கொள்ளடிச்சார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் கேட்டு கொள்ளடிச்சாராம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க கொடுத்தா இவர் வாங்கிக்குவாராம். இன்னும் சில காரியங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கலாம். அன்னைக்கு விசேஷமான நாட்களில் ஒரு சாப்பாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நாளில் அந்த சாப்பாடை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதற்கு முன்னாடியோ பின்னாடியோ செஞ்சு சாப்பிடுவோம். புரியுது உங்களுக்கு? அந்த நாளில் செய்ய மாட்டோம், அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ செஞ்சா என்ன இதெல்லாம் பார்த்தா முடியுமா? இப்போ என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை தகர்த்திருப்பாங்க, மேடைகள் தகர்க்காமல் இருக்கும். பிற்பாடு பார்த்திங்கன்னா
அந்த மேடையில் திரும்ப விக்கிரகங்கள் வர்றதை பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டோன்னா வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்புவது மனம் திரும்புவது அல்ல, ரட்சிப்பின் அனுபவம் அல்ல. எபோட்டன் உடனே திரும்புவது, பழைய வாழ்க்கைக்கு முதுகை காட்டி கிறிஸ்துவுக்கு நம்முடைய முகத்தை காட்டுவது தான் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம். இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் பார்த்தா முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் நாம் ஆபத்தில் சிக்கிறோம். ரட்சிப்பினுடைய வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மகா கேடு உள்ளதாக போயிடுது. பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் பொழுது, முட்டா கலாத்தியனே, ஆவியில் ஆரம்பித்து மாமிசத்திலேயே முடிக்க போகிறேன்னு சொல்லுவார். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இன்றைய நாளில் பாருங்கள். உலகத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பணும். நாளைய நாள் உங்களுடையது அல்ல, என்னுடையது அல்ல. இந்த நாள் தேவனால் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாள் மனம் திரும்ப வேண்டிய நாள். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள மனம் திரும்பிட்டா தேசம் செழிக்கும், எழுப்புதலை சந்திக்கும். இதுதான் உண்மை. ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து கவலைப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் வேதத்தின் அடிப்படையில் தேவன் எதிர்பார்க்கிற அளவில் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இல்லை என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு மனம் திரும்புவோம். அதற்காக உபவாசிப்போம். அதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார், மனம் இறங்குவார். நம் நிமித்தம் தேசம் அழியாதபடி தேசத்தையும் தேச தலைவர்களையும் தேசங்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமேன், ஆமேன். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறேன்னா வேதத்தின்படி இன்னும் நான் ரட்சிக்கப்படணும். கிறிஸ்தவன் சொல்லுகிறேன்னா இன்னும் வேதத்தின்படி கிறிஸ்துவனாக மாற வேண்டியிருக்கு. இப்படி ரட்சிக்கப்பட்டவனும் கிறிஸ்தவன் சொல்லுகிறேன்னா, ரட்சிக்கப்பட்டவனா கிறிஸ்தவனாக மாறிட்டேன்னா எல்லா மோசமான சூழ்நிலைகளும், ஏன் இந்த உலகம் கூட நல்ல நிலைமைக்கு வந்துடும். இதுதான் உண்மை. கிறிஸ்தவன் சொல்லுகிறேன்னா கிறிஸ்தவனாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே.